தெலங்கானாவில் கட்டுமானம் முடிவடையாத சுரங்கப்பாதை இடிந்து விழுந்து விபத்து. 8 தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுவதால் அதிர்ச்சி. அமளியில் ஈடுபட்டதால் ராஜஸ்தான் சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அவையை விட்டு வெளியேற மறுத்து இரவு அவையிலேயே தூங்கி தொடர் போராட்டம். விமான பயணத்தின் போது உடைந்த இருக்கையில் அமர வைத்ததாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றச்சாட்டு. தவறுக்கு வருந்துகிறோம் என மன்னிப்பு கோரிய ஏர் இந்தியா நிறுவனம். டெல்லியில் பாபர் அக்பர் பெயரிலான சாலைகளின் பெயர் பலகையில் கருப்புமை கொண்டு அழிப்பு. சத்ரபதி சிவாஜி போஸ்டரை ஒட்டி பாலாபிஷேகம் செய்த இளைஞர்கள். உத்தரப்பிரதேசத்தில் இரவோடு இரவாக இடிக்கப்பட்ட 168 ஆண்டுகள் பழமையான மசூதி. மெட்ரோ ரயில் பணிக்கு இடையூறாக இருந்த நிலையில் முஸ்லிம்கள் சம்மதத்துடன் இடித்து அகற்றப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் டோடா பகுதியில் கடும் பனிப்பொழிவு. வெண்பனி போர்த்தி காணப்படும் மலைப்பகுதிகள். பனியால் முழுவதுமாக சூழப்பட்ட ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டம். தரையை சூழ்ந்த பனியை அகற்றும் பணி தீவிரம். விரைவில் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் டெஸ்லா கார்களின் விலை என்ன? இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்தாலும் மலிவான காரின் விலை 40 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என தகவல். இந்தியாவில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக நிதி தந்த விவகாரத்தை தொடர்ந்து 3வது நாளாக சுட்டிக்காட்டிய ட்ரம்ப், இந்தியாவை குறிக்கும் வகையில் நண்பர் பிரதமர் மோடிக்கு $21 மில்லியன் சென்றதாக விமர்சனம். இன்னும் 4 நாட்களில் நிறைவடையும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி. பிரயாக்ராஜ் செல்ல ரயில் நிலையங்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கும்பமேளாவுக்கு நேரில் வர முடியாதவர்கள் டிஜிட்டல் முறையில் நீராடலாம் என கூறி மோசடி. புகைப்படங்களை பிரிண்ட் எடுத்து புனித நீரில் நனைக்க $1100 வசூல் செய்யப்படுவதால் அதிர்ச்சி. மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் தமிழக ஆளுநர் RN ரவி. குடும்பத்தினருடன் பிரயாக்ராஜ் சென்று புனித நீராடினார். $10,000 கோடி நிதி அளித்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி ஹிந்தியை திணிக்க நினைத்தால் தமிழ் இனத்தின் தனி குணத்தை காட்ட எச்சரிக்கை. தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும். தேசிய கல்விக் கொள்கை சமூக நீதிக்கு எதிரானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நீதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. பொதுத் தேர்வுகளை வைத்து பிள்ளைகளை பள்ளியை விட்டு துரத்தும் செயலில்தான் மத்திய அரசு ஈடுபடுகிறது என காட்டம். நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல, மாணவர்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்டுகிற கொள்கை அது, பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது.
தேசிய கல்விக் கொள்கை மூலம் குலக்கல்வியை அமல்படுத்த துடிப்பதாக மத்திய அரசு மீது முதலமைச்சர் குற்றச்சாட்டு. 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட்டால் தமிழகம் 2000 ஆண்டுகள் பின் சென்றுவிடும் என்றும் காட்டம். என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். விரைவில் நாடாளுமன்றத்தில் ஷட்டப் மோடி என கூறுவோம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா ஆவேசம். இன்னும் நீங்கள் பேசினால் இந்த மேடை என்று சொல்லுகிறேன். கோ பேக் மோடி என்று சொன்னோம். துணை முதலமைச்சர் சொன்னார் கெட் அவுட் மோடி என்று சொன்னார். நாடாளுமன்றத்தில் விரைவில் சொல்லுவோம் ஷட்டப் மோடி. காமராஜர் ஆட்சி குறித்து மாணிக்கம் தாக்கூர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதில். அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய ஆட்சி. அது புரிதல் இல்லாம பேசுவாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறார் காளியம்மாள். இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. கட்சியிலிருந்து விலகுவதற்கு காளியம்மாளுக்கு முழு சுதந்திரம் உண்டு என சீமா கருத்து. இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும் என திட்டவட்டம். இந்த கட்சிகளை முழு சுதந்திரம் இருக்கு. இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. பெண்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது என அன்புமணி ராமதாஸ் காட்டமாக விமர்சனம். கிருஷ்ணகிரியில் கத்தி முனையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி வேதனை. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமாக தலைவர் வாசன் கருத்து. வசதி பெற்றவர்கள்தான் 3வது மொழி கற்கக்கூடிய சூழல் உள்ளதாக கருத்து. சாதாரண தமிழ் குடிமகனுடைய குழந்தை இன்னொரு மொழி கத்துக்க கூடாதா? அவன் வளரக்கூடாதா? உயரக்கூடாதா? சிறக்கக்கூடாதா? ஏன் இந்த ஓரவஞ்சனை? படித்தவர்களுக்கு வசதியானவர்களுக்கு மட்டும் படிப்பு, படிக்காதவர்களுக்கு படிப்பு கூடாது என்று ஏன் ஓரவஞ்சனை? மனைவி வாங்கிய சொத்துக்கள் குறித்து உயர்நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்காத விவகாரம். மாவட்ட நீதிபதிக்கு கட்டாய ஓய்வை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 64,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,045 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 1 டன் எடையுள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல். ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்து விற்பனை செய்த நபரை கைது செய்து வனத்துறை விசாரணை. திண்டுக்கல்லில் நடந்த காங்கிரஸ் தொழிற்சங்க செயற்குழு கூட்டத்தில் மோதல். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி தொழிற்சாலை அமைப்பதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஆதியாக்குறிச்சி கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டம். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து திருவாரூரில் கட்டுமான தொழிலாளர்கள் தொடர் போராட்டம். பிற மாவட்டங்களிலிருந்து கட்டுமான பொருட்கள் ஏற்றி வந்த லாரிகளை மாவட்ட எல்லையில் சிறைபிடித்ததால் பதற்றம். ஸ்ரீவைகுண்டத்தில் தனியார் பேருந்தை மறித்து பொதுமக்கள் போராட்டம். ஆட்சியர் உத்தரவிட்ட பின்னரும் ஊருக்குள் செல்ல மறுத்ததால் ஆத்திரம்.
புதுக்கோட்டை மாவட்டம் குப்பக்குடியில் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலை ஆர்டிஓ தலைமையில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து தற்காலிகமாக மூடப்பட்டது. சென்னை ஆதம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் சுட சுட சைடிஷுடன் சட்டவிரோத மது விற்பனை. வேலைக்கு செல்லும் பெண்கள் சிரமப்படுவதால் உடனடியாக போலீசார் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பசுமையான சென்னையை நோக்கி என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு சென்னை மெரினாவில் நடைபெற்ற தூய்மை பணி. தன்னார்வலர்களுடன் இணைந்து குப்பைகளை அகற்றிய மேயர் பிரியா. அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பின் தலைமை பொறுப்பில் அமர்ந்தார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல். பகவத்கீதை மீது பதவி பிரமாணம் எடுத்து 9வது FBI இயக்குநராக பதவியேற்றுக் கொண்டார். கார் ரேசிங்கில் மற்றொரு சாதனையை படைக்க தயாராகும் அஜித் குமார். ஸ்பெயினின் வெலன்சியாவில் இன்று தொடங்குகிறது கார் பந்தயம். நாகை இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியது. செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தின் 6 நாட்களும் இயக்கப்படும் என அறிவிப்பு. கிருஷ்ணகிரியில் இளம்பெண்ணை கத்திமுனையில் பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல் கைது செய்யப்பட்ட 4 பேரும் மலையிலிருந்து இறங்கி பைக்கில் செல்லும் CCTV காட்சிகள்.